வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னர் திரு அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தார். இந்திய பொருளாதாரம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலைஞர்கள் தங்களின் பங்களிப்பை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் 100க்கும் மேற்பட்ட அரசு மாணவர் விடுதிகள் மூடப்பட்டுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோர்டான் மன்னர் திரு அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தார். ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிராக ஜோர்டான் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைக்கு ஜோர்டான் மன்னர் தமது ஆதரவை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே 75 ஆண்டுகால வர்த்தகம் தொடர்பான உறவுகள் கொண்டாடப்படும் வேளையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சந்திப்பின்போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு தளவாடங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வேளாண்மை, தகவல் தொழில்நுட்பம், மின்னணு தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் மருந்தியல் துறை, கல்வி, சுற்றுலா, இருநாட்டு மக்களிடையேயான உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் $5 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திர மோடி அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். கலாச்சாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர் மேலாண்மை, மின்னணு தொழில்நுட்ப கட்டமைப்பு உள்ளிட்ட 5 முக்கிய ஒப்பந்தங்கள் இதில் இறுதி செய்யப்பட்டுள்ளன. தமது ஜோர்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு திரு நரேந்திர மோடி எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவிற்கு இன்று மாலை செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் உரையாடுகிறார். அதன் பின்னர் எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். இந்திய பொருளாதாரம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், உலக பொருளாதாரம் 3.2% என்ற அளவில் உள்ளதாகவும், ஆனால் இந்திய பொருளாதாரம் 8.2% என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று உலகின் மிகப்பெரிய பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மின்னணு, மருந்து உற்பத்தி, பாதுகாப்பு, பொறியியல் உபகரணங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் $38.13 பில்லியன் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி அளவை விட தற்போது 19.4% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொறியியல் மற்றும் மின்னணு உபகரணங்கள், ஆபரணங்கள் மற்றும் ஆபரண கற்கள், பெட்ரோலிய பொருட்கள், மருந்து உற்பத்தி பொருட்கள் ஆகியவை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர்கள் தங்களின் பங்களிப்பை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் முத்தமிழ் பேரவை அறக்கட்டளை சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரைப்படங்கள், சின்னத்திரை, இசை, நாடகம், நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் இலக்கியவாதிகளை போற்றும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் 100க்கும் மேற்பட்ட அரசு மாணவர் விடுதிகள் குறைந்த எண்ணிக்கையிலான சேர்க்கையின் காரணமாக மூடப்பட்டுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி பேசும் திமுக அரசின் இரட்டை வேடத்தை இது எடுத்துரைப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து.
வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கர்நாடகா, தமிழ்நாடு, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் 7 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று கர்நாடகா செல்லும் அவர் மலாவலியில் நடைபெறும் ஆதி ஜகத்குரு ஸ்ரீ சிவராத்திரீஸ்வரர் சிவயோகி மகா சுவாமியின் 1066வது ஜெயந்தி தினத்தையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். நாளை வேலூரில் உள்ள தங்க கோயிலுக்கு வருகை தரும் திருமதி திரௌபதி முர்மு அங்கு தரிசனத்தை முடித்துக் கொண்டு தெலங்கானா மாநிலம் செல்கிறார். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வரும் சனிக்கிழமையன்று பரமக்குடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. இந்த முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் கலோன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு 3ஆம் கட்ட இறுதி காலி இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பை இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்து முதல் 3 கட்ட கலந்தாய்விலும் இடம் கிடைக்காதவர்கள், முதல் 2 கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்தும் சேராதவர்கள், 3ஆம் கட்ட கலந்தாய்வு துவங்கும் முன் இடைநிறுத்தம் செய்தவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தகவல்களை www.tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். செக் குடியரசு நாட்டின் புதிய பிரதமர் திரு ஆண்ட்ரஜ் பேபிஸ் தலைமையிலான அமைச்சரவையை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் சுற்றுச்சூழல், பொருளாதாரம் குறித்த 3 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்று வருகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அபுதாபி முபதலா முதலீட்டு நிறுவனத்தின் இயக்குநர் திரு கலிதூன் கலிஃபா அல் முபாரக்கை சந்தித்து பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்தார். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் காந்தியடிகள் ஜீவா நினைவரங்க பணிகளை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு. சாமிநாதன் நேரில் பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே காக்கா காவேரி பகுதியில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை மாத சோமாவரத்தை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகனத்தில் ஜெயந்திநாதர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை நடைபெறவுள்ள காவல் உதவியாளர் மாதிரி தேர்வில் பங்கு கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 9507381444 என்ற தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட கேதையுரும்பு மற்றும் துமலப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் துணை மின் நிலைய பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி அடிக்கல் நாட்டினார். தென்காசி மாவட்டம் சங்கர நாராயணசுவாமி திருக்கோவிலில் சோமாவரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி காலை மணி 10:30க்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள வீரர்களை தேர்ந்தெடுக்கும் மினி ஏலம் இன்று அபுதாபியில் நடைபெறுகிறது. இதில் 244 இந்திய வீரர்கள் உட்பட 359 வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னர் திரு அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தார். இந்திய பொருளாதாரம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலைஞர்கள் தங்களின் பங்களிப்பை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் 100க்கும் மேற்பட்ட அரசு மாணவர் விடுதிகள் மூடப்பட்டுள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.